முதலமைச்சர் அடுத்து இந்தியாவோட பிரதமர் ஆவார், அமெரிக்க ஜனாதிபதியாக கூட ஆவார். வாய்ப்பு கிண்டல்லாம் பண்ணலைங்க. ஒரு மனுஷன் எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஊருக்கு போறக்கா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்துடுது, அதில் ஏறி நிற்கிறக்கா இடம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம ஏறிடுவோம். ஏன்னதுக்கப்புறம் உட்கார கொஞ்சம் சீட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சரி, உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், படுத்துக்கிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அடுத்து என்ன ஒன்று, அந்த பஸ்ஸையே விலைக்கு வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்க ஐடியா பண்ணியிருக்காரு, ஆயிடுவார். அடுத்து இந்தியாவோட பிரதமர் ஆவார், ஏன் அடுத்து அமெரிக்க அதிபராக கூட ஆவார். நம்ம வந்து பார்த்து சந்தோஷப்படணும். அடுத்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறவர் அமெரிக்க அதிபர் ஆகிட்டாரு, உலகத்தையே தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். ஆக்குவாங்க, அதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா முதலமைச்சர் வருவார். அடுத்து என்னன்னா 2 கோடி 10 கோடி ஆகும், பிரதமர் ஆவார். அடுத்து உலக மக்கள் எல்லாம் நம்பிக்கை பெறுவார். இந்த அடுத்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.